அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் 10ஆம் அதிபதி எந்தெந்த வீடுகளில் இருந்தால் சுப பலன் கொடுப்பார், எந்தெந்த வீடுகளில் இருந்தால் சிறப்பான தொழில் வளத்தை கொடுப்பார், தொழில் மேன்மையை கொடுப்பார், தொழில் வளர்ச்சியை கொடுப்பார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் 10ஆம் பாவகம் காரக பலன்களை பார்க்கலாம். 10ஆம் பாவத்தின் காரக பலன் என்பது ஜீவனஸ்தானம், பிழைப்பு ஸ்தானம், தொழில் ஸ்தானம், ராஜ்யஸ்தானம், கர்மஸ்தானம், பிரபல யோகம் தரக்கூடிய ஸ்தானம், பிரசித்தி, அரசு வேலை, அரசாங்கத்தில் முக்கிய பதவி, அங்கம் வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியது அந்த 10ஆம் இடம். சொத்துக்கள், பணவசதி, தானம், தர்மம், ஆடை, ஆபரணம், பொன்பொருள், பொன் நகைகள், முதலீடு, தொழில் வளர்ச்சி, தொழில் வீழ்ச்சி, வண்டி வாகனம், சொல்வாக்கு, செல்வாக்கு, தனயோகம், இவைகளெல்லாம் தரக்கூடியது இந்த 10ஆம் பாவக காரக பலன்கள். இந்த 10ஆம் அதிபதி சுப பலன் பெற்று லக்கணத்தில் நின்றால் சொத்து சுகம், செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், ஆணையிடல், கல்வி, ஞானம், தானம், தர்மம், உயர் பதவி, கௌரவம், நல்ல வருமானம், பல தொழில் யோகம், பல விதத்தில் வருமானம், சொந்த பந்த நட்பு, நண்பர்கள், கூட்டாளி ஆதரவு, மனைவியால் யோகம், திருமணமாகி மனைவி வந்த பின்பு சகல ஐஸ்வர்யம், வண்டி வாகனம், வீடு வாசல் இவைகளை கொடுக்கக்கூடியது இந்த 10ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால். இந்த 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் உடல் பலம், மனம், தைரியம், அழகு, அறிவு, ஆற்றல், திறமை, பேசும் திறன், வீரியம், தைரியம், பண வருவாய், நல்ல குணம், நவநாகரிக உடை, ஆடை, அணிகலன்கள், வண்டி வாகனம், பூமி, சொத்து சுகங்கள் உண்டாகும். இந்த 10ஆம் அதிபதி சுப பலன் பெற்று சுபத்தன்மை பெற்று 4ஆம் இடத்தில் இருந்தால் பெரிய மாடி வீடு, நிலபுலன், நல்ல குடும்பம், பணவசதி, செல்வாக்கு, பால் பாக்கியம், மாடுகன்று யோகம், விவசாய பூமி காணி யோகம், கார், 2 வீலர், விவசாய இயந்திரம், வேலையாட்கள், தாய் வழி ஆதரவு, அன்பு, அரவணைப்பு உண்டாகும். இந்த 10ஆம் அதிபதி நல்நிலை பெற்று 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திரவிருத்தி, சந்தோஷம், சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், செல்வாக்கு, சொல்வாக்கு, நல்ல குடும்பம், கௌரவம், பெரியவர்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம், அரசு சார்ந்த பதவி, உயர் பதவி, தெய்வ வழிபாடு, சாஸ்திரம், சம்பிரதாயம், சௌபாக்கியம் உண்டாகும். 10ஆம் அதிபதி 10இல் ஆட்சியாக இருந்து சுப பலன் பெற்று நிற்கின்ற பொழுது உலக அனுபவம், நல்ல ஜீவனம், தொழிலில் வருவாய், ஞானம், அறிவு, தெளிவு, தொழில் மேன்மை, கீர்த்தி, புகழ், வியாபார நோக்கம், தொழில் சார்ந்த சிந்தனை, தெய்வ வழிபாடு, புண்ணிய காரியம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இவைகளையெல்லாம் கொடுப்பார். 10ஆம் அதிபதி சுபத்தன்மை பெற்று 11இல் இருக்கின்ற பொழுது செய்யும் வேலையில்,
வியாபாரத்தில் நல்ல லாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பண வருவாய், சகல ஐஸ்வர்யம், ஏதேனும் ஒரு வழியில் பணம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆக மகாலட்சுமி அருள் கிட்டும். இந்த 10ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய ஜாதகங்களில் இப்படி மேற்கண்ட அமைப்பில் இருந்தாலும் கூட மேற்சொன்ன யோகங்கள் இல்லாமல் போகும். அதற்கு காரணம், அந்த 10ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியோ 10ஆதிபதி நின்ற வீட்டோனோ நீசம் பகை பெற்று அந்த 10ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்தாலும் மேற்சொன்ன அந்த சுப பலனுக்கு மாறான தீய பலன்களே நடக்கும். ஆக 10ஆம் இடத்ததிபதி இருக்கக்கூடிய மேற்சொன்ன இடங்களில் சுபத்தன்மை பெற்று சுபக்கிரக பார்வை பெற்று அந்த திசை புத்தி வருகின்ற பொழுது மேற்சொன்ன யோகங்களெல்லாம் தித்திக்கும். மற்ற கிரக புத்திகளில் சுமாராக இருந்தாலும் அந்த 10ஆம் அதிபதி நின்ற அந்த 10ஆம் அதிபதி திசை அந்த நின்ற வீட்டோன் திசை வருகின்ற பொழுது மேற்சொன்ன சுப பலன்கள் நிச்சயம் நடக்கும். சரி சகோதர சகோதரிகளே, நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பதைப் போல ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழகத்திலே பல்வேறு தொலைதூர மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் உங்கள் ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் இவைகளை குறிப்பிட்டு அனுப்பித்தால் போதும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு உரிய வேளையில் ஜாதக பலாபலன்கள் உங்களுக்காக சொல்லப்படும். உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய நேரம் மிச்சமாகிறது, பயண செலவு மிச்சமாகிறது. ஜாதகம் பார்ப்பதற்காக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.